இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்ததுதான் சபைக்கும் இன்றைக்கு பொருந்துகிற ஒரு பெரிய உதாரணம். இல்லை என்றால் நாம் பழைய ஏற்பாட்டை தூக்கி கொண்டு சுமக்க வேண்டாம், பெரிய ஹெவி பைபிளை தூக்கி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது இன்றைக்கு சபைக்கு அச்சாரமாக, அடையாளமாக, நிழலாட்டமாக நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். பாவத்தின் பிடியிலே சாத்தானுடைய ஆளுகையில இருந்த ஜனத்தை ஆண்டவர் ரட்சிக்கிறதற்கு ஆதாரமாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாம்கிட்ட சொல்லி 400 வருஷம் அவர்களை எகிப்துக்கு அனுப்பினார். அவங்க என்ன பாவம் செஞ்சாங்கன்னா nothing. It was only for your sake and my sake God took the children of Abraham through that country. ஆபிரகாமுக்கு தூக்கத்தை வர வச்சு உன் ஜனங்கள் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்தாருக்கு 400 வருஷம் அடிமைகளாயிருப்பார்கள். எதுக்குயா ஆபிரகாம் அந்த நேரத்தில் பாவம் செஞ்சானா? இல்லை. கர்த்தருடைய பிளானை அங்க நிறைவேற்றுவதற்கு ஒரு சின்ன கூட்டத்தை மாடலா தெரிந்து கொண்டதற்காக அதை செய்ய வைக்கிறார். அதற்கு பிறந்தாக அவர் சில காரியங்களை செய்கிறார். 3 காரியங்களை நான் சொல்ல முடியும், என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பூமியை கொடுப்பேன்னு சொன்ன போது ஆபிரகாமுக்கு இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு நேரம், இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முன்னரையாக சொல்லிவிடுகிறேன். ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்கும் போது அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அல்ல. இந்த பூமியை உனக்கு தர்றேன்னு சொன்னார். ஆனா அதை பாலும் தேனும் ஓடுற தேசமா ஆக்குறதுக்கு ஆண்டவருக்கு கொஞ்சம் டைம் வேணும், 400 வருஷம் வேணும். யாரை கொண்டு? இந்த ஆகாத 7 ஜாதியை கொண்டு. God prepared Canaan for the sake of Israelites through 7 unwanted elements. ஆண்டவரே அருவருக்கிற ஜாதியை வச்சு 400 வருஷம் சாதாரணமா இருந்த நிலத்தை பாலும் தேனும் ஓடுகிறதாக மாத்திரமல்ல, நீங்க அறிந்திருக்கிறபடி ஒரு திராட்சை கொலை 2 பேர் தூக்கணும். Can you just imagine 50 கிலோஸ்? ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க ஒரு கிளஸ்டர் திராட்சை பழம் 50 கிலோ. அவ்வளவு கொண்டு வந்ததுக்கு வேலை செய்தது யாரு? சொல்லுங்க, யாரு சொல்லுங்க? கானானியர், மோரியர். ஆமா, பக்கத்தில் உங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்ட்டு எவனையோ ஆண்டவர் உபயோகப்படுத்துற. ஆகாத ஜாதி தான், அதை பற்றி கவலைப்படாத. God's ways are mysterious. Number 1, ஆபிரகாம் இடத்துல ஆடு மாடு இருந்தது, ஆனா தங்கமும் பொண்ணும் இல்லை. அதெல்லாம் எங்க தான் இருந்தது? எகிப்தில் இருந்தது. நம்ம கோல்ட் அண்ட் சில்வர் வாஸ் நாட் வித் ஏப்ரஹாம். ஏப்ரஹாம் ஆடு மாடுகளுடைய சீமானா இருந்தான். ஏன்னா ஆபிரகாம் போனது மெசபொத்தோமியால இருந்து. மெசபொத்தோமியால தங்கமும் விளையல, வெள்ளியும் விளையல. அதெல்லாம் விளைஞ்சது அன்றைக்கு எகிப்தில் தான் இருந்துச்சு. எகிப்தில் மோசேக்கு இருந்த பொக்கிஷம், மோசே பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுகிறது, வெறுத்து என்று போட்டிருக்கிறது. அது எத்தனை பேர் அறிந்து கொண்டீர்கள் என்று எனக்கு தெரியாது. பார்வோனுடைய குமாரத்தி என்று மோசே அழைக்கப்பட்டதை வெறுத்துன்னு போட்டிருக்கு. அன்றைக்கு ஆராய்ச்சியாளருடைய கணக்கின்படி 50,000 டன் கோல்டு. எத்தனை சைபர் போடணும் கணக்கு தெரியுதான்னு பார்க்கலாம். 50,000 டன். எத்தனை கிலோ, எத்தனை கிராம் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே பேப்பரை எடுத்து எழுதி பாருங்க ஐயா. இது நான் சொல்லல, ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. 50,000 டன் கோல்டு. 1 கிலோவுக்கு 1000 கிராம். 1000 கிலோ தான் 1 டன். அப்ப எத்தனை சைபர் போடணும்? வந்தது அதாவது பிரதர் 50,000க்கே 4, அதுக்கு பிறகு ஒரு 3,
7, அதுக்கு பிறகு ஒரு 3, இப்போ எத்தனை? 10 சைபர் போட்டு அதுக்கு பிறகு கிராம் போடணும். நம்ம 2 கிராம் கிடைச்சா போதும், ஓட்டை இல்லாத இடத்துல ஓட்டை போட்டு மாட்டேன். சவுதி அரேபியாவில் ஒரு ஹோட்டலில் தங்க வைக்க கூட்டு போனாங்க, அபாஹால. அங்கே இந்த கவுண்டரில் இருந்த பொண்ணு எங்கே குத்திருக்கான்னு பார்த்தேன், இங்கே குத்திருக்கா. நான் மூக்கத்தி இங்கே தான் போடுவாங்கன்னு நினச்சா மூக்கில் இங்கே குத்திருக்கா. நான் இன்னும் பார்த்துக்கிட்டேன், என்னடா இவளுக்கு குத்துறதுக்கு இடமே கிடைக்கலையா? See, 50,000, அதாவது 5 followed by 10 zeros. என்னன்னு தெரியல, என்ன ட்ரில்லியனா என்னதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு கோல்டு மோசைக்கு டிஸ்போசல்ல இருந்துதான். அப்ப இந்த தங்கத்தையும் பொண்ணையும் கொள்ளையடிச்சாங்கன்னு இருக்குது. போனா போதும் அள்ளி அள்ளி கொடுக்குறான். ஆமா, ஆண்டவர் அப்ப அதுக்கும் ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்றது தான் கொண்டு போயிருக்கிறாரு. நல்லா கவனிங்க. Then when they were there, அவங்கள ஆண்டவர் அடிமையா தான் வச்சிருந்தாரு. அடிமை ஆர்மி ஆக்கணும், ஒரு தேசமாக்கணும். ஒரு சட்டத்தட்டம் கிடையாது, நத்திங், நோ லா. அவங்கள ஒரு தேசமாக்கி அவங்களுக்கு லா எழுதி கொடுத்து அவங்க மத்தியில் வாசம் பண்றதுக்கு கூடாரம் போட்டு இவ்வளவு காரியத்தையும் செய்யறதுக்கு தான் அந்த 400 இயர்ஸ்ல அடிமைத்தனத்தினுடைய கொடுமையை புரிந்து கொண்டால்தான் இவன் அரசாள தகுதி ஆவான் என்று சொல்லிதான் எகிப்தில் கொண்டு வச்சார். நல்ல கவனிங்க. யூ வில் நெவர் அண்டர்ஸ்டாண்ட். நிழலின் அருமை எப்போ தெரியும்? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க. நான் கொஞ்சம் நம்ம லைஃப்லேயே அப்ளை பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கலாம், அப்போ தான் நம்ம வேதம் ருசிக்கும். ஆமாம், நீ கஷ்டப்படுறன்னா நல்லது, அப்போ தான் உனக்கு சுகத்தை அனுபவிக்கும் போது கொஞ்சம் நன்றி எறிதல் இருக்கும். ஆமாம், நமக்கு இல்லாதது தானே. ஆண்டவர் மறக்காத 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 மறக்காதன்னு எழுதி கொடுத்துட்டாரு. உபகம் முழுது எதுக்கு தெரியுமா? மறந்துடுவான். வெயிலுக்கு போனாதான் நிழலின் அருமை தெரியும். அப்ப அந்த 400 வருஷம் அங்க பட்ட பாடுகள், உபத்திரவம், ஆளோட்டிகள், இதுதான் God how much he is giving me a restங்கிற அந்த அப்ரிசியேஷன் வரணும். ஆண்டவர் எப்பவும் நான் செய்து முடித்ததெல்லாம் உனக்கு விளங்கணும்னாப்பா, என் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாடுவேன். முதல்ல எகிப்துக்கு கொண்டு போன நோக்கம், எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வரும்போது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமங்களின் புஸ்தகம் 13வது அதிகாரம், எக்ஸடஸ் 13 சாப்டர் 17வது வசனத்தை வாசிக்கலாம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேசம் வழியா போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போதும். பக்கத்தில் மை கைங்க. ஆண்டவர் ஷார்ட் கட் கூட்டு போக மாட்டேங்கிறாரு. அதுதான் ஷார்ட் கட், ஆனா கூட்டு போக மாட்டார். நல்லா கவனிங்க. இட் வாஸ் ஒன்லி 11 days ஜேர்னி. கோசே நாட்டில இருந்து கானானுக்கு போறதுக்கு 11 நாள் தான் டிராவல். எந்த வழியா போனா? பெலிஸ்தே தேசத்து வழியா போனா. நீங்க அந்த மேப் பின்னால இருக்கு பாருங்க, கொஞ்சம் பாருங்க. உங்க பின்னால போட்டுக்கல இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் பண்ணின தேசத்தை எடுத்து பாருங்க. அங்க 3 காரியம் இருக்காது. பெலிஸ்தேர் தேசத்து வழியா போகாம சுத்தி போனா 40 நாள் ஆச்சு. முதல்ல கடல் கிடையாது, சிவந்த சமுத்திரம் கிடையாது. அந்த வழியில நேர லேண்ட்லயே போயிடலாம், தரையிலேயே போயிடலாம். சிவந்த சமுத்திரம் இருக்காது. 2வது சாப்பாட்டுக்கு குறை இருக்காது. ஏன்னா கடலோரமா போகும்போது மீன் பிடிச்சி சாப்பிட்டே போயிடலாம். காடைகளும் கிடைச்சிடும். கடலோரத்தில் இருக்கனால நிறைய மடஞ்செடி கொடிகள்லாம் இருக்கும், அந்த நிழல்ல போயிடலாம். ஆனா ஆண்டவர் தன்னை மாத்திரம்தான் நம்பணும் அப்படின்னு சொல்லித்தான் எங்க கூட்டு வந்தாரு?
40 நாள வனாந்திரத்தில். அவர் கூட்டு வந்த வழியில் நிழல் கிடையாது, மேகஸ்தம்பத்தை தான் நம்பணும். சாப்பாடு கிடையாது, மன்னாவை தான் நம்பணும். அற்புதம் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த சிவந்த சமுத்திரம் இல்லை. அதில் பெரிய இன்னைக்கு வரைக்கும் சிவந்த சமுத்திரத்தை நமக்கு எவ்வளோ தடவை சொல்லி சொல்லி எல்லாரும் பாட்டு எழுதியதில் அது வழியெல்லாம் நடக்கிறது கற்றுக் கூட்டிட்டு வந்த அந்த அற்புதங்களை பார்த்துருக்கவே முடியாது. தேவனே தான் வழி நடத்தணும். ஏன்னா வனாந்திரத்தில் வழியும் தெரியாது. நீங்கள் பாலைவனத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். ஒரு தடவை போகும்போது இந்த ரேசஸ் இப்படி இருக்கும், அடுத்த தடவை வரும்போது காற்றுல மறுபடி மாறிடும். அப்போ வழியே தெரியாது. அப்போ யார் தான் வழி நடத்தணும்? டோட்டலி வழிக்குனாலும் அவர் தான் சார்ந்திருக்கணும், தேவைக்கும் அவர் தான் சார்ந்திருக்கணும், இளைப்பாறுதலுக்கும் அவர் தான் சார்ந்திருக்கணும், அற்புதத்துக்கும் அவர் தான் சார்ந்திருக்கணும். இப்போ மறுபடியும் பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் கண்ணுக்குள்ள பார்த்து சொல்லுங்க. உங்களை ஆண்டவர் அவரை மாத்திரம் தான் நம்பணும், மாமனாரை இல்லைன்னு சொல்றதுக்காகவே. யாருக்கோ சொல்றேன். We should depend totally on God. அதுக்கு தான் சுத்தி அனுப்புறாரு. ஷார்ட் கட் இருந்தது 11 நாள்ல போறதுக்கு. பட் he took us to a road which is 40 days. தேவைக்கும் இளைப்பாறுதலுக்கும் அற்புதத்துக்கும் வழிநடத்துதலுக்கும் எல்லாத்துக்கும் அவரை தான் சார்ந்திருக்கணும். ஏன்னா இப்போ தேசமாக்கணும், அடிமையை தேசமாக்கணும், இவங்கள தான் உலகத்துக்கு மாடல் ஆக்கணும், இவங்கள வச்சு தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக ஆண்டவர் இந்த வழியில் நடத்தினாரு. இன்னொரு காரியத்துக்கு நடத்தினார். சிவந்த சமுத்திரத்தில் எகிப்தியர் பின்னால நெருக்குனாங்க. ரதங்களோடும் கூட பட்டயங்களோடு கூட எகிப்தின் சேனை அவங்கள நெருக்குது. இவங்கெல்லாம் யாரா இருந்தாங்க? செங்கல் வெட்டுறவன், மண்ணு குலைக்கிறவன். இவனுக்கு சண்டையும் தெரியாது, இவன்கிட்ட பட்டயமும் கிடையாது. அப்போ இவனுக்கு பட்டயம் கொடுக்கணும். ஏன்னா போற இடத்துல கானான்ல இவன் எல்லாத்தையும் சண்டை போட்டு பிடிக்கணும். 31 ராஜாக்கள் இருக்காங்க. ஆமா, எரிகோ பெரிய கோட்டை இருக்குது, பட்டணம் இருக்குது. நல்ல கவனிங்க, போற இடத்துல சண்டை இல்லை, நேர போயில்லை, அங்க there is a war. அப்ப அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு ஜனங்களுக்கு முதல்ல ஆயுதம் வேணும். அதுக்காகத்தான் இந்த வழியா நடத்தினாரு. என்ன, இவங்க போகும்போது வெட்டாந்தரையா போயிட்டாங்க, எகிப்தியர் பின்னால வந்தாங்க. என்ன செஞ்சிச்சு? மூடுனது எங்க மூடி இருக்கணும்? எகிப்தியர் பிணம்லாம் எந்த பக்கம் இருந்திருக்கணும் சொல்லுங்க? எகிப்தியர் பக்கம் எந்த பக்கம் இருந்திருக்கணும்? எகிப்து பக்கத்தில் இருந்திருக்கணும். ஏன்னா உள்ள வந்தானுங்க, மூடிடுச்சு. ஆனா எங்க ஒதுங்கினானுங்க தெரியுமா? எங்க ஒதுங்கினாங்க? அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? வாசிங்க. 14வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க முதல்ல. 21 14:21. மோசே நடந்தார்கள். இப்ப பின்னால போறதுக்கு எகிப்தின் சேனை, லிசன், தி மிலிட்டரி உள்ள வந்துச்சு. இப்ப மூடியாச்சு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப ஒன்னு காரியத்தை காட்டி கொடுக்கிறேன், வாசிக்கலாம். 30வது வசனம். இவ்விதமாய் கர்த்தர் நாளிலே இஸ்ரவேலரை, அது முடியல, அதுக்கு அடுத்தால இருக்கதான் முக்கியம். எதுக்கு இந்த பக்கம் ஒதுக்கிட்டாரு? இவன் கையில் இருக்க பட்டயத்தெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான். நல்ல கவனிங்க, உனக்கு எதிராக வர்ற அந்த சமுத்திரத்தை ஒன்னு அழிக்கிறதுக்கு இல்லப்பா, உன்னை துரத்துறவன் அழிக்கிறது தான். அது மாத்திரம் இல்லை, இந்த பக்கம் தள்ளி விட்டாரு. அதாவது காத்தை இப்படி அள்ளி விட்டாரு. எல்லா பிணமும் இங்க வந்துட்டு எல்லாம் இடுப்புல ஆளுக்கு ஒன்று எடுத்துட்டான். ஏன்னா அடுத்தால அமலேக்கர் வர்றான், அவங்ககிட்ட சண்டை போடுறதுக்கு இவன்கிட்ட என்ன வேணும்? உனக்கு வர்ற போராட்டத்தை முன்னால பார்க்கிற ஆண்டவர் உன்னை எக்கி பண்ணியிருக்கிறாரு. ஹல்லேலூயா.
ஆமா, உனக்கு பின்னால போராட்டம் வருது, அமலேக்கன் வர்றான், அவனை வெட்டுறதுக்கு உனக்கு கத்தி இல்லடா, அதனால கொஞ்சம் இந்துக்களா இருந்தா சொல்லுவாங்க தேவனுடைய திருவிளையாடல். பட் he equips me. அவர் என்ன எக்கிப் பண்றது தான். இந்த வழியா நடத்தினது மாத்திரமல்ல, அவனை கொண்டு இந்த பக்கம் தள்ளி விட்டாரு. அப்ப என் வாழ்க்கையில நடக்கிற அநேக காரியங்கள் எனக்கு புரியல, என் வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை எனக்கு விளங்கல, என் வாழ்க்கையில நடக்கிற அநேக போராட்டங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன் இந்த வழியா நடத்துறார் தெரியல. என் மகளுடைய ஒரு சாட்சி சொல்லட்டுமா? என் மகள் ரஷ்யாவில் படித்தா, அங்கே ஆண்டவருக்காக 3 சபைகளை உண்டாக்குறது கர்த்தர் உதவி செய்தார். எங்களெல்லாம் சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அறிஞ்சிருக்கபடி ரஷ்யாவில் படித்ததுனால இந்தியாவில் வந்து MCIங்கிற அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு அவங்க வந்து பாஸ் பண்ணணும், ரெடி பண்ணிட்டு போயிருந்தா. டெல்லியில் அவளுக்கு பரீட்சை இருந்தது. பரீட்சை இருந்தபோது ஃபஸ்ட்டு பேப்பர் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டான். எனக்கு ஃபோன் பண்ணா பரீட்சை எழுதிட்டு, டாடி ஐ டிட் மார்வலஸ். ஏன்னா 150 கேள்விக்கு 150 180 கேள்விக்கு பதில் எழுதணும், எல்லாம் ரைட்டாக எழுதியிருக்கேன் டாடி. ரொம்ப சந்தோஷமா சொன்னான். ஆனால் 10வது நிமிஷத்தில் அவளுக்கு ஹோமோகுளோபின் ரொம்ப குறையா இருந்தது, ரத்தம் ரொம்ப குறையா இருந்தது. அந்த நாட்களில் 6 தான் இருந்தது, சாதாரணமாக 12 இருக்கணும். 6 தான் இருந்தனால பரீட்சை எழுதிட்டு வெளியே வந்து பரீட்சை வெளியிருந்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணா. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணா, டாடி எனக்கு பரீட்சை எழுதுறதுக்கு மறுபடியும் போகிறதுக்கு முடியல, எனக்கு தலை சுத்துது, நான் படுத்து கிடக்கிறேன், ஜோம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. நல்லா எழுதிட்டா முதல் பரீட்சை, இன்னும் 2வது பரீட்சை எழுதணும், இடையில 1 hour கேப்பு. வெளியே வந்தவளுக்கு இப்போ போக முடியல, தலை சுத்து, ரத்த சோகை, அதனால கீழே ப்ரெஷர் போய் இதே பிரச்சனை அவளுக்கு ரஷ்யாவில் இருந்தது. நாங்கள் போக முடியல, நானும் என் மனைவியே போக முடியல, விசா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க யூனிவர்சிட்டியில். அவன் அங்கே குடும்ப பிள்ளைங்க கொஞ்ச நாள் ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் 3 months she was suffering. நான் ஆண்டவர்களை நோக்கி அவருக்கு ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஜெபத்தில் நான் பார்த்தது ஒரு பிரேத பெட்டி வருது. என்ன ஆண்டவரே, நான் என் பிள்ளைய அங்கே அனுப்புனேன், பிரேதமாக வந்துருவாளோ? நீங்கள் நல்லா கவனிங்க. ஒரு தகப்பனுக்கு அந்த பிரேத பெட்டியா மகளை பார்த்தான்னா எப்படி இருந்திருக்கும்? பட் எனிமே நான் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவளை குறித்து ஒரு நோக்கம் வச்சிருக்கேன், நிறைவேற்றாமல் சாக மாட்டான்னு சொல்லிட்டு தோத்திரம் போட்டு வந்துட்டேன். அங்கே கூட இருந்ததெல்லாம் ஆந்திரா பிள்ளைங்க, அதனால தெலுங்கு நல்லா படிச்சுட்டா. ரூமில் இருந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் ஆந்திர பிள்ளைங்க. அவங்கள ஆண்டவர்களை நடத்தினா, ஆண்டவர்களை வழி நடத்தினா, நல்ல தெலுங்கு பாட்டு பாடுவா, நல்ல தெலுங்கு பேச படிச்சுட்டான். சரின்னுட்டு அங்கே அப்படி இருக்கும்போது அவளுக்கு படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியாத சூழ்நிலையில், ஆண்டவரே எங்கள் அம்மா இருந்தாங்கன்னா என் தலையை கோதி விடுவாங்களே, நீங்கள் ஃபிசிக்கலாக எனக்கு அப்பியர் ஆகணும், ஃபிசிக்கலாக என்னை தொடணும்னு சொல்லி அவள் அந்த சாகிற நிலைமையில் சொன்னபோது ஒரு கரை மட்டும் வந்து அவளை தடவி விட்டுச்சு. அப்படியே தூங்கினா, அடுத்த நாள் சரியாயிட்டா. இது இந்த அனுபவத்துக்குள்ள அவளை வழி நடத்திருக்கு தான் ஆண்டவர் அந்த பாடுபடுத்தியிருக்கிறாரு. நாங்கள் போக முடியாத தடுத்தது அதுதான். சரி, இப்போ மறுபடியும் அதே நிலைமைக்கு வர்றா, பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கும்போது. எனிவே ஐ எம் ட்ரைங்னு உள்ளே போயிட்டா. உள்ளே போனால் அது ரொம்ப ஈஸி பேப்பர். முதல்ல கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணிட்டே வந்திருக்கிறா, எல்லாம் தெரிஞ்சது. இதை பின்னால் இருந்த ஒரு ஆந்திரா பையன் காப்பி அடிக்கிறான். MBBSலையும் காப்பி அடிப்பாங்க. அவன் காப்பி அடிச்சு அவன் தன்னுடைய ஆன்சர் பேப்பரை ரைட் எழுதிட்டான். இவன் அந்த இந்த கொஸ்டின் பேப்பரில் மார்க் பண்ணதை ஆன்சர் பேப்பருக்கு மாற்றும் போது இடையில 7 9 எழுதிட்டான். டிக் பண்ணிட்டு தான் வரணும். அப்போ எல்லாமே மாறி போச்சு. கீழே ஐயோ ஒன்று காலியா இருக்கு, அதுக்கு பிறகு இன்னொரு பேப்பர் கொடுங்கண்ணா, நாட் அலவுட். வெளியே வந்து ஒன்று அழுகிறா, டாடி எவ்வளோ ஈஸியான பேப்பர். அவன் சொல்கிறான் வெளியே வந்து, கங்க்ராச்சுலேஷன் சிஸ்டர், நீங்கள் கண்டிப்பாக அவ்வளோ பாஸ் பண்ணீங்கன்னா அவனுக்கு தெரியுது. காப்பி அடிச்சவனுக்கு தெரிஞ்சது, அவன் பாஸ் பண்ணிட்டான், என் மாயா ஃபெயில் ஆயிட்டான். நீங்கள் எல்லாம் எப்படி யோசிச்சு பார்ப்பீங்களா தெரியாது. எனக்கு நான் சொன்னேன், ஏம்மா ஆண்டவர் ஒன்ன அவர் அறியாமல் ஒன்றும் வந்ததில்லை. நான் சொன்ன வார்த்தை இதுதான்.
நடந்து என்ன தெரியுமா, அடுத்த பரீட்சையில் பாஸ் பண்ணிட்டா. ஆனா முதல்ல பாஸ் பண்ணியிருந்தான்னா அவளுக்கு 1 வருஷம் இன்டர்ன் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இன்டர்ன் பண்றதுக்கு 5 லட்ச ரூபா கேட்டாங்க. சிஎம்சிலே 3 லட்ச ரூபா கேட்டாங்க. அப்பதான் இன்டர்ன் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவ அந்த அதுல சரியா எழுதாம அடுத்த தடவை 6 மாசம் கழிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணதுனால, இவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆந்திரால இருந்ததுனால, ஆந்திரால ஹைதராபாத்ல இருக்கிற மகாத்மா காந்தி ஹாஸ்பிட்டல், ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அதுக்கு அப்ளை பண்ணி ஜாய் அப்படின்னு சொன்ன உடனே இவ அப்ளை பண்ணா. இவ போன உடனே இன்டர்வியூல அவங்க கிட்ட கலகலன்னு தெலுங்கு பேசுனதுனால, பீகார் பிள்ளை தெலுங்கு பேசுறாள், உடனே கொடுத்துட்டாங்க, ஒரு காசு வாங்காம. என் காசு செலவழிக்க கூடாதுன்னு தான் ஆண்டவர் உனக்கு மயக்கம் போட வச்சிருக்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, உனக்கு விளங்க மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்னு தெரிய மாட்டேங்கி, நீ லபொல்ல பொல்ல பொல்ல பொல்லவனு புலம்பல் பாட்டு எழுதுகிற. We don't understand God's ways. மோசேக்கு வழிகளை காண்பிக்கிறவர் உங்களுக்கு காண்பிப்பாராக. ஆண்டவர் அறியாம ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கவலையப்பட வேண்டாம், நல்லா இருக்கலாம். This is one of the reasons I am strong still. வந்தாலும் அவருக்கு தெரியாம வரல, அவர் அறியாம. நான் எப்பவும் ஒரு பிரச்சனை வரும்போது, ஆண்டவர் என்கிட்ட ஏதாவது குறை இருக்கா ஆண்டவர், நீ என்ன சோதிச்சு பார்ப்பேன். சீசர்கள் மாதிரி நானும் என்கிட்ட ஏதாவது இருக்கா, இல்லை 2வது யோசிச்சு பார்ப்பேன். சரி, எவனோ ஒருத்தன் திட்டுறான்னா, ஒன்று நான் இருக்கிறேன், இல்லைன்னா அவன் விதைக்கிறான். நான் இருக்கிறேன்னான்னு பார்ப்பேன், நான் ஏதாவது செஞ்சிருந்தேன்னா அதுக்கு அறுக்கிறேன்னான்னு பார்ப்பேன். நான் சரியா இருந்தேன்னா, ஆண்டவரே அவன் அறுக்க போறானே, ஏன்னா 1 கிலோ வச்சிருக்கான், 9 கிலோ அறுக்க போறான், அவனுக்காக ஜெபம் பண்ணு. இதுதான் என்னுடைய விசுவாச ஓட்டம். நல்லா கவனிங்க, இந்த ஆண்டவர் இன்னொரு காரியத்தை கானான்ல வந்த போது செய்கிறார். வாசிக்கலாம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களையும் அறியாதிருந்த இஸ்ரவேலராய அனைவரையும் சோதிப்பதற்காகவும், இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரில் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அவைகளை அறியும்படி பழக்க வைப்பதற்காகவும் கர்த்தர் விட்டு வச்சிருந்தார். கானானு கொண்டு வந்தா கூட கொஞ்சத்தை விட்டு வச்சிருந்தார். எதுக்கு விட்டு வச்சிருந்தாரு? உன் சந்ததிக்கும் யுத்தம் பண்ண தெரியணும், யுத்தத்தை பார்க்காதவனுக்கு யுத்தம் படிச்சு கொடுக்கணும், உன் சந்ததிக்கும், நீ அறியாதிருந்த சந்ததியா இருக்கும் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களுக்கு பழக்க வைக்கும்படியாக சில ஜாதிகளை விட்டு வச்சிருந்தார். நல்லா கவனிங்க. I must prepare my child for the future. என்னுடைய பிள்ளைய ஃபியூச்சருக்கு நான் ஆயத்தப்படுத்தணும். Listen sir, ஆண்டவர் என்னை நடத்துகிற பாதை ஆச்சரியமானது. ஆகையினால தான் கானானியரை விட்டு வச்சிருக்காரு. அப்ப என் பிள்ளைக்கும் நான் அதை சொல்லி கொடுத்துடணும். I must prepare my child. அந்த வசனத்தை நல்லா நீங்க பாருங்க. 2வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரரின் சந்ததியாரும் அவைகளை அறியும்படி பழக்க வைப்பதற்காகவும். Do you prepare your child to face the challenges of your life? வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், வாழ்க்கையில சில காரியங்களை நீ சந்திக்க நேரிடும். மகனே மகளே, நீ சந்திக்க நேரிடும். பிள்ளை உட்கார வச்சு சொல்லணும். சில அப்பா அம்மாவுக்கு பிள்ளைங்க எங்க பிரதர் நேரம் இருக்குது. I don't spend much time with my children, but I spend quality time with my children. என் பிள்ளைங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பெரிய வேலையை விட்டுட்டு மிஷினரியா வந்துட்டாங்க. பல லட்சங்களை சம்பாதிச்சு கொண்டு வந்தவங்க தூக்கி போட்டு மிஷினரி வந்திருக்காங்க. Because I prepared them to face the challenges. பெருமைக்காக சொல்லல, வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்க பிள்ளைங்களை நீங்க பொத்தி பொத்தி வளர்த்துறாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, கண்ணே மணியன் கொஞ்சுங்க, பொத்தி பொத்தி வளர்த்துறாதீங்க. சாயங்கால கூட்டத்துக்கு இப்பவுமே அஸ்திவாரம் போட்டுருக்கிறேன். ஆமா ஆமா. Do not make your child அப்படியே ஜென்டிலா காய்ச்சலாமா
அம்மா உடனே பக்கத்தில் உட்காந்து விக்ஸ் போட்டு தடவிக்கிட்டே இருப்பாங்க 7 நாளைக்கு. அவனுக்கு காய்ச்சல் போகவே செய்யாது. Hey, do not make your child அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. ஆண்டவரே சொல்றாரு, வர்ற சந்ததிக்கு யுத்தம் செய்ய பழக்கி வைக்கணும். கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறா. கஷ்டப்படுறீங்க, பட் ப்ரிப்பேர் யுவர் சைல்ட் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ். பஞ்சாபிங்க எதுக்கு தெரியுமா தைரியமா இருக்காங்க? பீகாரிங்க எதுக்கு தெரியுமா ஸ்ட்ராங்கா இருக்காங்க? உங்களுக்கு தெரியுமா? பஞ்சாபிங்களை 2வது மாச பிள்ளைய தண்ணி தொட்டியில் போட்டுரும், அதுவே நீச்சல் பிடிக்கும். அதுக்கு தைரியம் வந்துடும். நம்ம தண்ணிக்குள்ள போகாதுடா, தண்ணிக்குள்ள போயிடாதுடா. நம்ம பிள்ளை தண்ணியை பார்த்தோன்னே ஓடுது. We don't prepare. Punjabis, that is நீங்க you must understand. 2 மாச பிள்ளை என்ன செஞ்சுடுவாங்க, தண்ணி தொட்டிக்குள்ள கூட தான் இருக்கணும்ல, மூழ்காதுன்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. அது எப்படியா கழுத்தெல்லாம் நிற்க மாட்டேங்குது. நம்ம ஆளுங்க கழுத்து நிற்க மாட்டேங்குது, டக்குன்னு விழுந்துடுது. விழாது, தண்ணிக்குள்ளே போடு. எங்கள் ஊருக்காரன் என்ன செய்வான், பிறந்த பிள்ளைய 5 நேரம் கடுகெண்ணெய் போட்டு அப்படியே மசாஜ் பண்ணி அவங்க பண்ணுறதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். 1 மாச பிள்ளைய கால் 2 தூக்கி இப்படி ஆட்டுவாங்க. அதனால எங்கள் ஆளுங்களுக்கு 8 அடி 2 அங்குலம் கம்பை வச்சு டம்முன்னு அடித்தா மாயிரே அவ்வளோதான் சொல்லுவான். அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டான். நம்ம ஆளுக்கு ஒரு ஆளு கொடுத்தா உடஞ்சி நொறுங்கி போயிருப்பான். They prepared the child physically. ஆவிக்குரிய காரியத்தில் பழக்குவீங்க. விழுந்துட்டியாம்மா, சரி தரைக்கு வலிச்சிருடா, அதை கொஞ்சம் தடவி விட்டுன்னு சொல்லுங்க. ஐயோ விழுந்துட்டியோ, ஐயோ பல்லு எங்கே ரத்தம் வந்து. சில அம்மாமாரும் அப்படிதான். அப்பாவுக்கு வேற திட்டு கிடைக்கும். பார்க்கலையா நீங்க, நினைக்கிறீங்க இவருக்கு பேப்பர் தான் பெருசா போச்சு. உலட்டும், எந்திரிக்கட்டும். ஆண்டவருடைய மனது. அப்போ அங்க இருக்கிற கானானியர்கிட்ட கொஞ்சம் விட்டு பிடிக்கிறார். வாசிக்கலாம் 4வது அதிகாரத்தின் 1 வசனம். ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆசோரில் ஆளுகிற யாபீனின் கானானியர் ராஜாவின் கையில் விட்டு போட்டார். சிசரா என்று பெயர். 3வது வசனம். 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. இப்போ அது ஒரு இருப்பு ரதம் அன்னைக்கு இருந்ததுன்னா, இன்னைக்கு ரஃபேல் விமானம் நம்ம வச்சிருக்கோம்ல, 36 வாங்கி வச்சிருக்கோம்ல, அதுக்கு சமானம். 900 இருப்பு ரதங்கள் இருந்தா அதனால பெரிய ஆளு கானானியர். இப்ப இவன்கிட்ட தனக்கு ஜனங்களுக்கு வெற்றி எப்படி உண்டாகுதுன்னு காமிக்க கொடுக்கணும், தன் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்ப இந்த 900 இருப்பு ரதங்களுடைய சிசரா என்கிற சேனாதிபதி, யாபீன் என்கிற அந்த அரசன் கேளியில இருக்கிற அவர்கள் கையில இவர்களை சரி பண்ணுவதற்கு தான் விட்டு வைத்திருந்தார். அப்போ ஆண்டவர் செய்கிற காரியத்தை நான் காண்பித்து கொடுக்க போகிறேன் 4வது 5வது அதிகாரத்தில். திஸ் இஸ் த இன்ட்ரோடக்ஷன் ஒன்லி. பைபிளை அனுதின வாழ்க்கையில் அப்ளை பண்றதுக்கு படிக்கணும். அதனால தான் பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஜோம் பண்ணுங்கன்னு சபையில் சொல்றதுக்கு காரணம், பைபிளை படிங்க. அங்கே இங்கே ஃபோன் பண்ணாதீங்க. அந்த டவருக்கு ஃபோன் பண்ண, இந்த டவருக்கு ஃபோன் பண்ண, ஒரு டவர்லையும் ஒன்றும் கிடைக்காது. எல்லாம் சிக்னல் அவுட் ஆனது. நல்ல கவனிங்க. நீங்க வசனத்தை கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். இதில் தேடுங்க, இதை கண்டுபிடிங்க.